இருக்கக்கூடிய விஷயத்தை யோசிக்கிறது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு நினைக்கிறது, இல்லை நடக்குமான்னு கேள்வி கேட்குறது, இந்த மாதிரியான மோசமான எண்ணங்களை நீங்கள் அறவே விடணும். அது முடியுமா உங்களால்? ஒரு துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. ஒரு துளி, ஒரு சின்ன ட்ராப்புக்கு இன்னும் எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அந்த சந்தேகம் கூட இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போது உங்கள் மனசுக்குள்ளே எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தினமும் செடிக்கு தண்ணியை போட்டு உரத்தை போட்டு வளர்க்குற மாதிரி வளர்க்கக்கூடாது. அதை அழித்து தள்ளணும், வேரோட பிடுங்கி எறியணும். வேரோட பிடுங்கி எறியணும். 90% எதிர்மறை எண்ணங்களை வச்சுட்டு 10% நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டா வாழ்க்கை உருப்படாது. வாழ்க்கை உருப்படணுன்னா மாற்றி போடுங்க பர்சன்டேஜ். அப்போ வாழ்க்கை நிச்சயமாக உருப்பட்டுடும். அப்போ எல்லாருக்கும் என் கணவர் திருந்தலை, ஏங்க திருந்தலை? திருந்த மாட்டாரா? என் கடவுள் சக்தி கொடுக்க மாட்டாரா? சக்தி இல்லாதவரா கடவுள்? திருந்த மாட்டாரா? அப்போ நீங்கள் தான் கடவுளா? அப்போ நீங்கள் சொன்னது தான் உண்மையா? நீங்கள் கடவுள் இல்லை, சாத்தான். சாத்தான் உங்கள் மூலமாக வேலை பார்த்துட்ருக்கான். கடவுள் உங்கள் கிட்ட இறங்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் திருந்த மாட்டீங்கன்னு முடிவு பண்ணீங்க. அப்போ திருந்தாமல் இருக்கிறது தான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதா? அதான் மங்களகரமான விஷயமா? அது எவ்வளோ மோசமானது, எவ்வளோ ஆபத்து.